வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். அம்மா அது ரொம்ப கசக்குமா. கௌதம், நீ அப்படியே ஆக்காட்டு. நாக்குல படாம முழுங்கிட்டா கசக்காது. இல்லம்மா கசக்கும். மாத்திரை போட்டாதானே காயம் சரியாகும். நல்ல பையல போட்டுக்கோ. கசக்குதுமா. அப்பாமா. அங்கிள் வந்துட்டீங்களா? இந்த மாத்திரை எல்லாம் ரொம்ப கசக்குது. கொஞ்சம் இனிக்கிற மாதிரி கொடுக்க சொல்லுங்களேன். சரி சொல்றேன்டா. எல்லாரையும் வீட்டுல விட்டுட்டேன். எதுக்கு உங்களுக்கு சிரமம்? இதுல என்னங்க இருக்கு? என்ன குட்டி பையா, சாப்பிட்டு மாத்திரை எல்லாம் போட்டாச்சா? போட்டேன் ஆண்டி. குட், வெரி குட். நைட்ல 2 பேர் இருக்க கூடாதுங்க. யாராவது ஒரு அட்டெண்டர் தான் இருக்கணும். இல்ல அவர் இப்ப போயிடுவாரு. நான் மட்டும் தான் என் பையன் கூட இருப்பேன். சரி, ஓகே, பாத்துக்கோங்க. ஏங்க, நேத்து ஸ்டேஷன்ல நீங்க தூங்கல. 2 நாள் தூக்கம் இல்லாம முழிச்சுட்டு இருந்தா உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. ராத்திரி தூங்காம இருக்கிறது எனக்கு பழக்கம். நீங்க வேணா வீட்டுக்கு போங்க, நான் இங்க இருக்கேன். இல்லங்க, இருக்கட்டும், நானே பாத்துக்கிறேன். ஆமாமா, நானே சொல்லணும்னு இருந்தேன். நீ வீட்டுக்கு போ, நான் இன்னைக்கு ஒரு நாள் அங்கிள் கூட இருக்கேன். எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் அங்கிள் கூட தானே படுக்கணும். அதுக்கு இன்னைக்கு ஒரு ட்ரையல் பாத்துக்கிறேன். நீ போமா, அங்கிள் என்ன நல்லா பாத்துப்பாரு. கௌதம், அம்மா இருக்கேன்ல, யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அதெல்லாம் அங்கிள் ஒன்னும் நினைக்க மாட்டாருமா. இல்ல அங்கிள்? எனக்கு எந்த கஷ்டமா இல்ல, நான் பாத்துக்கிறேன். கௌதம், நல்லா சமத்தா தூங்கணும், சரியா? அம்மா வரேன். கொஞ்சம் பாத்துக்கோங்க, காலையில சீக்கிரமா வந்துடுவேன். சரி. ஐயா ஜாலி. அங்கிள், நாம இன்னைக்கு தூங்க வேணாம், நம்ம பேசிட்டே இருக்கலாம், சரியா? கௌதம், நீ நல்லபடியா தூங்கணும், அப்பதான் காயம் சீக்கிரமா சரியாகும். போங்க அங்கிள். எப்போ நீங்களும் அம்மாவும் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு சொன்னீங்களோ அப்பவே எனக்கு காயம் எல்லாம் சரியாயிடுச்சு. நாம இன்னைக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம். நீங்க என் பக்கத்துல இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அங்கிள். தனதாரணம் தம் தனதாரணம் தம் தனதாரணம் தம் தனதாரணம் தம்.